அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 31 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன் ரிஷப ராசி அன்பர்களுக்கு காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடந்த 45 நாட்களாக ரிஷபராசிக்கு உபஜய ஸ்தானமான 11வது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது அபிலாசைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ரிஷபராசி என்பதற்கு அபிலாசைகள் நிறைவேறியிருந்திருக்கும். இருந்தாலும் ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெண்களுக்கு கலத்தரக்காரகன் செவ்வாய். பெரும்பாலும் ரிஷபராசி திருமணமான பெண்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள், கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு, விரைய செலவுகள் இப்படி ஏற்பட்டிருந்திருக்கும். அதே வழியில் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு செலவுகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை ரிஷபராசிக்கு விரயத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு. குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய். குரோதி வருடத்தின் மந்திரி சனி பகவான். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை செவ்வாய் பகவான் மேல் படுகிறது. பொதுவாக சுய ஜாதகத்திலும் சரி, கோச்சாரத்திலும் சரி, சனி செவ்வாய் பார்வை என்றாலே 1008 குழப்பங்கள் நாட்டு மக்களுக்கே நிலவும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி என்றால் அந்த ஜாதகனுக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும். சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் ஒற்றுமை குறையும். நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும். தன் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் போட்டி, பொறாமை, பகை, விரோதம் இப்படி ஏற்படுத்திவிடும். உடல்லையும் ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும். அந்த ஜாதகன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் மனக்குறையுடனே வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது வைகாசி மாதம் முடியும் வரை ரிஷபராசியிலே 4 கிரக கூட்டணி. சுகஸ்தானாதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கிறார். ஜென்ம ராசிநாதன் சுக்கிர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் பலம் குறைந்து தான் இருக்கிறார். வைகாசி 20 முதல் குருபகவான் கிழக்கே உதயமாகிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே இந்த ஆனி மாதம் சூரியன் புதன் சுக்கிரன் கூட்டணி வரப்போகிறது. ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி என்பளுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு, சிறு சிறு நோய் நொடி, சிறு சிறு மருத்துவ செலவு, பயண அலைச்சல், கடின உழைப்பு, அதிக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். கோச்சாரத்திலே 12வது வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே ஆட்சி பலம் வரும்போது முதல் கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசிக்கு 5வது வீட்டிலே கேது இருக்கும்போது நீண்ட தூர பயணம், ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா இப்படி குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் ரிஷபராசி அன்பர்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் செலவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதாவது போகாத கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டிலே இரத்தக்காரகன் அமரும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு உறக்கம் கெடும். கொஞ்சம் இரவில் படுத்து நன்றாக உறங்க முடியாது. ஏதோ ஒன்று மனசை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். 12வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து
சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். இல்லைன்னா அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்புண்டு. இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். இல்லைன்னா அடிபடுறது, கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு விடும். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் கடக ராசியை பரிசுகிறார். ரிஷபராசிக்கு 3வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பெரும்பாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அன்றாட பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். புதிய முயற்சிகள் செய்யும்போது விரயம் கொஞ்சம் கூடுதலாக வந்துவிடும். புதிய முயற்சிகள் இல்லாமல் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் போட்டி பொறாமல் பகை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. சுப செலவுக்காகவோ குடும்ப தேவைக்காகவோ ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலை வரும். மது போதை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் அடிமையாகாமல் இருப்பது நல்லது. ஆனி மாதம் 5ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்புக்காக, அவர்கள் வேலைக்காக, அவர்கள் தொழிலுக்காக சில கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை உங்களுக்கு 6ஆம் வீட்டின் மேல் விழும்போது ஒரு சிலருக்கு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடம் மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. ரிஷபராசி என்பர்கள் நண்பர்கள், உறவினர்களிடம், கூட்டாளிகளிடம், எதிர்பாலினரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து ஆசாபாசமாக பேசி எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் கடக்க வேண்டும். விரயத்திலே அமரக்கூடிய செவ்வாய் ரிஷபராசி என்பதற்கு செவ்வாய் தோஷமாக செயல்படுவார். செவ்வாய் தோஷம் என்றால் ஒரு மனிதனுடைய உடலில் செவ்வாய் பகவான் தான் சக்தி. அந்த சக்தியை செவ்வாய் பகவான் 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் வரும்போது செவ்வாய் தோஷமாக உடலின் சக்தியை குறைப்பார். அது வேலை விஷயமா, தொழில் விஷயமா அதிக அலைச்சலாக இருக்கலாம். உடலை போட்டு வருத்திக்கக்கூடிய நிலை இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் அதிக யோசித்து உங்கள் மனசையும் உங்கள் உடலையும் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு பகை. அவர் அஷ்டமாதிபதி. அவரே தான் உங்களுக்கு லாபாதிபதி. பெரும்பாலும் அஷ்டம அவஸ்தைப்படும் போது ரிஷபராசி என்பதற்கு லாபம் வரும். மாடு போல் உழைத்து நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து அதன் மூலம் ரிஷபராசி என்பதற்கு லாபங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். உபஜெயஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் ரிஷபராசி என்பதற்கு லாபங்கள் உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம், லாட்டரியில் பம்பர் பிரேஸு, இது மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ராகு பகவான் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. விரயத்திலே அமரக்கூடிய செவ்வாய் தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கும் போது தொழில் வேலை மூலம் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதன் மூலம் உடல் அசதி ஏற்படும், உறக்கம் கெடும். நீங்கள் மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, உடலை போட்டு அலட்டிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.